கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மகனோ மகளோ மனுஷனோ மனுஷியோ அவர் இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து அவர்களால் தான் இந்த காரியம் நடக்குது, இவர்களால் தான் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னால் ஒருவேளை நடந்திருக்குமோ என்று தன்னுடைய கிரிகளை பார்த்து முதலில் அவர்கள் என்ன செய்து கொள்ளணும்? சரி செய்து கொள்ளணும். இதுதான் கிறிஸ்தவர்களை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய முதல் செயல். இந்த செயல் இல்லைன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஏன் அவ்வளவு தீர்மானமாக சொல்லப்படுகிறது என்றால், ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுவதற்கு காரணம் ஆதாம் சொல்லுகிறான் ஏவாள் காரணம் என்று, ஏவாள் சொல்லுகிறான் சர்ப்பம் காரணம் என்று. ஆனால் காரணம் யாரு? அவங்க தான். ஆதாம் துரத்தப்படுறதுக்கு காரணம் யாரு? ஆதாம் தான். ஏவாள் துரத்தப்படுறதுக்கு காரணம் யாரு? ஏவாள் தான். அப்போ இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டான் நாம், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடை வேறொருவர் இல்லை. இன்னொருத்தர் சுற்றி திரிகிறானே அவனும் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக நிற்பது யார் அப்படின்னா, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக நிற்பது நான் தான். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது யார் தான்? நீங்கள் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் என் மூலமாக இந்த காரியம் நடந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து தன்னுடைய கிரியைகளை யாரெல்லாம் சரி செய்து கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது உறுதியாகிறது. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. இன்றைக்கு தேவ வசனத்தின் தலைப்பு பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நீ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, தலைப்பாக வச்சுக்கோங்க. பாவம் பாவம் ஒருவரால் செய்ய முடியாது. பாவம் செய்வதற்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். பாவம் செய்வதற்கு 2 பேர் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சகோதரியை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். அப்போ விபச்சாரத்தில் ஒரு ஆணூர் இருந்திருப்பான். அப்போ அந்த ஆணையும் இவங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கணும்? கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் இவங்க யாரை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க? அந்த சகோதரியை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. காரணம், இயேசுவின் மேலே என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசு குனிந்து தரையில் எதையோ எழுதிக்கிட்டு இருக்கிறார். மறுபடியும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உங்களில் எவனிடத்தில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொன்ன உடனே
அங்கே இருந்த சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? எல்லாருமே பாவம் செஞ்சது அது மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக. அல்லேலூயா. அப்போ இருந்தவர்கள் ஒரு குறை கண்டுபிடிப்பதற்காக ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய மனசாட்சி அதற்கு என்ன செய்யலை? இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் இப்போ மனசாட்சியே இல்லாமல் மற்றவர்கள் மீது குறை சொல்லும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த கூட்டத்தை விட அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிற செயலினால் தேவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம பேசாமலேயே இருந்துடணும். அந்த ஊழியக்காரர் இப்படி நடந்துக்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு உடனே வாய்ப்பு கிடச்சிச்சின்னு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சும்மா கம்முன்னு இருக்கணும். அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர் செய்கிற செயலை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒன்றும் சொல்லாமல் அந்த கேள்வியை விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிடுவாங்க? போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பாவம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. இன்னொரு தலைப்பு கூட போட்டுக்கலாம். பாவம்னு போட்டு 1+1. பாவம் செய்வதற்கு ஒரு ஆள் மட்டும் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. இன்னொரு ஆள் இருந்தால்தான் பாவம் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே இயேசுவிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயலை கொண்டுட்டு வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லறிங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே மனசாட்சி குத்தப்பட்டவர்களாக திரும்பி அவங்க போயிட்டாங்க. அப்போ இயேசு நிமிர்ந்து பார்க்குறாரு, ஒருவன் கூட இல்லை. யார் நிற்கிறா? அந்த ஸ்திரீ மட்டும்தான் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாரு, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஒருவனும் இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லவும், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யறதில்லை, தீர்க்கிறது இல்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அப்படின்னா எப்பொழுது இனி பாவம் செய்யாதே அப்படின்னா இதற்கு முன்பு செய்த எல்லா பாவங்களும் உனக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? மன்னிக்கப்பட்டது. இனிமேல் நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. அல்லேலூயா. அப்போ இப்போ 4 பேருக்கு முன்பாக நீ தலை குனிந்து நிற்பதற்கு காரணம் உன்னுடைய பாவம். அப்படிதான் அர்த்தம். உன்னை கையுமையுமாக பிடித்து கொண்டுட்டு வந்து இங்கே நியாய தீர்ப்பில் நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னை குற்றம் தீர்ப்பதற்காக உன்னை பிடித்துட்டு வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி பிடிச்சிட்டு வராங்க? இயேசுவின் இடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த ஸ்திரியை பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இனி பாவம் செய்யாதே அப்படின்னா அவங்க என்னைய குற்றப்படுத்துவதற்காக பிடித்துட்டு வர்றாங்க ஒன்றை. ஆனால் அவங்க அதற்காக நீ அப்படி நினச்சிக்காத, உன்னுடைய பாவம் தான் உன்னுடைய நிலைமைக்கு காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, என் மேலே குறை கண்டுபிடிக்கதாம அவனை பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. பாவம், நீ என்ன செய்வ? நீ வயிற்று பொழப்புக்காக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிற, அதை கொண்டுட்டு வந்து என் மேலே பழி போடுறங்கிறதுக்காக உன்னை என்ன செஞ்சுருக்கிறாங்க? பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நீ ஒன்றும் நினச்சிக்காத, போ, உன் வேலை நீ என்ன செய் பாரு. அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. ஒருவர் மேல் வீணாக பழி போட வேண்டும் என்றால் அவர் சொல்லுவார், நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அவங்க சொல்லுவாங்கள்ல, அதாவது கணவன் மேலே மனைவிக்கு கோபம்னு வச்சுங்களேன், யார் போட்டு அடிப்பாங்க? பிள்ளைகளை போட்டு என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. இல்லை நம்மளுக்கு மூத்தவங்களுக்கு மேலே நம்மளுக்கு கோபம்னு வச்சுங்களேன், அந்த இருக்கிற பொருளெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்வோம்? உடைப்போம்ல. உடைப்போமா இல்லையா? இன்னும் சில பேர் கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஒரு பொருளை ஓங்கி அடித்தாங்கன்னா யார்கிட்ட அடித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா என் மேலே இருக்க கோபத்தினால நீ என்ன செய்கிற, அதை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இவரும் சொல்லியிருக்கலாமே, என் மேலே குற்றம் கண்டுபிடிக்காம உன்னை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வேண்டாம் நீ எங்களை தப்பாக நினச்சிக்காத, நீ உன் வேலை என்ன செய்ய பார்த்துக்க அப்படின்னு சொல்லாமல் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நீங்கள் தான், வேற யாரும் இல்லை. உன்னை இந்த எல்லாருக்கும் முன்பாக கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா
எனக்காக அல்ல, அவங்களுக்காக அல்ல, உன்னுடைய பாவம் உன்னை இந்த இடத்துல நிறுத்திருக்கு. அல்லேலூயா. நீ புரிஞ்சுக்க. ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு பார்வை கிடைச்சிச்சு. பார்வை கிடைத்தது பிறகு அவங்ககிட்ட போய் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. அல்லேலூயா. என்னால் ஒன்றும் இல்லை, நீ அப்படி விசுவாசித்திருக்கிற, உனக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. அவ்வளோதான்ப்பா. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போ உங்களை நீங்களே அந்த மார்க் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு தான் நான் தேவனை என்ன செஞ்சுருக்கிறேன்? தேடி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.